திருமணத்துக்கு பிறகு நடிக்கிறதையே நிறுத்திட்ட 4 ஹீரோயின்ஸ் யாருன்றத பார்க்கலாம். நம்பர் 1 அசின். இவங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்ற படத்து மூலியமா ஹீரோயினியா டெபியூட் ஆனாங்க. ஆஃப்டர் கஜினி, போக்கிரி, தசாவதாரம், காவலன்னு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தின்னு ஒரு டாப் ஹீரோயினியா வலம் வந்துட்டு இருந்தாங்க. 2016ல மைக்ரோசாஃப்ட் ஓனரா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு நடிக்கிறதையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண இவங்க இப்ப சோசியல் மீடியால கூட ஆக்டிவா இல்ல. சோ இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது கூட தெரியல. நம்பர் 2 ஷாலினி. சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச இவங்க காதலுக்கு மரியாதைன்ற படத்து மூலியமா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினியா டெபியூட் ஆனாங்க. அதுக்கப்புறமா அமர்கலம், கண்ணுக்குள் நிலவு, அலைப்பாயுதே, பிரியாத வர வேண்டும்னு ஒரு சில படங்கள் பண்ணினாங்க. 2000ல அஜித்தை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் அப்புறமா நடிக்கிறதையே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்பர் 3 ஜெனிலியா. பாய்ஸ் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆன இவங்க சச்சின், சந்தோஷ் சுப்பிரமணியம், உத்தம புத்திரன்னு ஒரு சில படங்கள் தமிழ்ல பண்ணியிருந்தாலும் தெலுங்கு, ஹிந்திலையும் சேர்ந்து நடிச்சாங்க. ஆஃப்டர் 2012ல ரித்திஷ் தேஷ்முக்ன்றவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா அவங்க நடிக்கவே இல்லை. இப்பதான் வர வெப் சீரிஸுங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. நம்பர் 4 ரம்பா. ரம்பாவுடைய ஒரிஜினல் நேம் விஜயலட்சுமி. இவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன மூவி உழவன். அதுக்கப்புறமா உள்ளத்தை அளித்தா, காதலா காதலா, அருணாச்சலம், அன்புடன்னு நிறைய படங்கள் இவங்க பண்ணினாங்க. இவங்க 2010ல பிசினஸ் மேனான இந்திரன் பத்மநாதன் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் அப்புறமா குழந்தைங்க, குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கெரியரே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க 4 பேர்ல உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க.